ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி வந்து இந்த 4th யூனிட் நம்ம போட்டுட்ருக்கோம். அது வந்து நம்ம க்ளீன் ஏரியா கிளாசிஃபிகேஷன் வரையும் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னும் நம்ம இருக்கிறது வந்து பிரின்சிபல் மெத்தட் இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? படித்து காட்டுங்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, ஏன்னா இது வந்து பெரிய டாபிக். இது ரெண்டும் கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. அதனால தான் முடிஞ்சாலும் உங்களுக்கு நல்லா ஷார்ட்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 2 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, விட்டமின் அண்ட் அமினோ ஆசிட் ஆசிட். அது வந்து நான் எக்ஸாமுக்கே படிக்கலை, அதை நான் வந்து விட்டுட்டேன் எக்ஸாமுக்கு. அதனால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. அதனால் நான் அதை சொல்லித்தர மாட்டேன். பிரின்சிபல் அண்ட் மெத்தட் ஆஃப் வந்துவும் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ் ஆன்டிபயோட்டிக், இந்த 2 டாபிக் வந்து இம்பார்ட்டண்ட், ஈஸி தான். அது ரெண்டுத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணிடுவேன். ஓகே, வாங்க வீடியோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேர் சொன்னோடனே மைக்ரோபயாலஜிக்கல் அசே அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணும்? அசேன்னா என்னது? நம்ம ஒரு டெஸ்ட்டையோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோன்னா அதை வந்து சோதித்து பார்க்கறது தான். ஓகேங்களா? அது மாதிரி தான் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து நம்ம ஒரு கில் பண்ணி அது எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்க்கறது தான், செக் பண்ணுறது தான். இது வந்து மைக்ரோ பயாலஜிக்கல் அசேன்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ எப்படின்னா நம்ம மைக்ரோ பயாலஜிக்கலில் சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் மைக்ரோ பயாலஜிக்கல். அந்த கெமிக்கலை வந்து நம்ம அசே பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, அது வந்து அதோட குவாலிட்டி அது எவ்வளோ தரமாக இருக்குது இல்லை அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறது தான். அதுதான் டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ பயாலஜிக்கல் அசே இஸ் டிஃபைன்ட் ஆஸ் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். அதோட தரமும் அதோட எடையும் அந்த மாதிரி சொல்லலாம். குவாலிட்டி, அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அப்புறம் எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதை வச்சு கண்டுபிடிச்சி அது அந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை வந்து கண்டுபிடிப்போம். என்னென்ன கெமிக்கல்னா ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்னது? அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வளராமல் தடுக்கிறதுக்காக நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ வீட்டில் கூட நம்ம அந்த ஃபீனாலுங்கிற மாதிரி பெனாயிலு, அப்புறம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அதெல்லாம் கூட ஆன்டிபயோட்டிக் இது தான் வரும். அந்த லைசால் அது மாதிரிலாம், அதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் இதுதான் க்ளீன் பண்ணுறோம்ல. அது மாதிரி விட்டமின், அமினோ ஆசிட்ஸ் வித் யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்க்கு வச்சு யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து தரத்தை வந்து செக் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இந்த மைக்ரோ பயாலஜிக்கல் அசே வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் எதுக்காக பண்ணுறோம் இதை. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரக் தயாரிக்கணும். ஓகேங்களா? சாரி கைஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரக்கு தயாரிக்கிறோம். அந்த ட்ரக்கு வந்து மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே அதை வந்து சோதிச்சு பார்ப்பாங்க. நம்ம சோதிச்சு பார்த்துட்டு தான் ஒரு அனிமல் மேலேயோ எதுலேயும் ஒரு இது அகார் மேலேயே சோதிச்சு பார்ப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு மீடியம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து வளர்க்குறதுக்காக ஒரு மீடியா ரெடி பண்ணுவாங்க. மீடியா ரெடி பண்ணி அதில் மைக்ரோ ஆர்கானிசம் வளர்த்து, அந்த வளர்ந்துட்டதுக்கப்புறம் அந்த மைக்ரோ ஆர்கானிசம் மேலே நம்ம தயாரித்த மருந்தை வந்து போடுவாங்க. அந்த மருந்து தான் என்னதுன்னா ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் தான். அந்த மருந்து பேர்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டிபயோட்டிக் தான். அந்த மருந்து எடுத்து நம்ம அதில் விட்டு ஒரு 24 hours அது தனியாக விட்டுட்டோம்னா, இப்போ அந்த இடத்துல வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எவ்வளோ கொன்று இருக்குது, இது நம்ம கண்டுபிடிச்ச மருந்து வேலை செய்தா இல்லையா, அது கொன்று இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம் இல்லையா. அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போ நீங்கள் இது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரியும். சொன்னதை வச்சு பாருங்கள். இட் இஸ் நெசசரி டு அசே ஆன்டிமைக்ரோப். இந்த எதுக்காக இந்த அசே ஆஃப் ஆன்டிமைக்ரோப் ஏஜென்ட் பண்ணுறோன்னா, ஃபார் டிட்டர்மைன் தி பொட்டன்சினா என்னது, ஸ்டெமினான்னு வச்சுக்கோங்களேன். அதோட எனர்ஜி, நம்ம கண்டுபிடிச்ச மருந்தோட ஆஃப் எ ட்ரக், நம்ம கண்டுபிடிச்ச மருந்தோட எவ்வளோ எனர்ஜி இருக்குது ஒரு அனிமல் மேலேயோ மேன் மேலேயோ யூஸ் பண்ணுறப்ப அப்படின்றத மானிட்டரிங் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த இது பண்ணுறோம். அதுதான் சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுதா? இப்போ வந்து மைக்ரோபியல் அசே ஆஃப் ஆன்டிபயோட்டிக். சரி, அதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம மருந்து கண்டுபிடிச்சோன்றல, அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா என்னன்னு சில பேர், நான் இப்போ உங்களுக்கு இங்கே டெஃபினிஷன் சொல்லிட்டேன். இப்போ அதுக்கான டெஃபினிஷன் தான் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எதுக்காகனா, நம்ம ஆன்டிபயோட்டிக் எப்படி கண்டுபிடிப்போன்னா, இது வந்து எதுக்காக ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணால், மைக்ரோ ஆர்கானிசம் வளர்கிறத வந்து தடுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரி, எப்படி தடுக்கிறதுனா, இப்போ வந்து ஆன்டிபயோட்டிக்கை 2ஆக பிரிப்பாங்க எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப. அதாவது எக்ஸாமினேஷனாக டெஸ்ட் பண்ணுறப்ப, மருந்தை சோதிச்சு பார்க்குறப்ப 2ஆக பிரிப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஆன்டிபயோட்டிக், டெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்னு 2ஆக பிரிப்பாங்க. அந்த 2ஆக பிரித்து டெஸ்ட் நல்லா வேலை செய்யுதா, ஸ்டாண்டர்ட் நல்லா வேலை செய்யுதான்னு கம்பேர் பண்ணி அந்த மருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி விற்பாங்க. அதுக்கு செட் பண்ணி அனுப்பிடுவாங்க, ரெடி ஆகிட்டு. அதுக்காக தான் இது பண்ணுறாங்க. சரி, ஓகேவா? இதுதான் டெஃபினிஷனு. இப்போ வந்து நம்ம சிலபஸில் வந்து இப்போ 2 கொஸ்டின் பார்த்தீங்களா, இது முக்கியம் பார்த்துங்க நல்லா. பிரின்சிபல் மெத்தட்ஸு
methods of different antimicrobial assay antibiological assay. Sorry. மெத்தட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் அசேன்னு ஒன்று பார்த்தோம். அப்புறம் மெத்தட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. மெத்தட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் அசேக்கும் இந்த மெத்தடும் ரெண்டு காமனாக ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஓகேவா. என்னென்ன மெத்தட்னா கப்லேட் மெத்தடு, டர்பிடிட்டி மெத்தடு. நல்லா வச்சு கப்லேட் மெத்தடு, டர்பிடிட்டி மெத்தடு. இப்போது இந்த ரெண்டு மெத்தடை தான் நம்ம இப்போ இந்த கொஷின் எந்த ரெண்டு கொஷின் எந்த மெத்தட் கேட்டாலும் இந்த ரெண்டு மெத்தட் எதுனா காமனாக இருந்தால் போதும். ஓகேவா. இப்போ ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம மருந்து தயாரிச்சலாம், அது எப்படி தயாரிக்கிறது, டெஸ்ட்டாக ஸ்டாண்டர்டாக தயாரிக்கணும்னு சொன்னீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு மீடியா எடுத்துக்கிறோம். மீடியானா இதுக்காக அந்த மைக்ரோ ஆர்கனிசம் வளர்த்துக்காக ஒரு சூட்டபிள் கண்டிஷனில் இருக்கிறதுக்காக அந்த மீடியா எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். அந்த மீடியா எடுத்துன்னு அதில் பஃபர் சொல்யூஷனும் எடுத்துக்கிறோம். நம்ம எந்த மைக்ரோ ஆர்கனிசம் அதை வளர்க்க போகிறோமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த நம்ம மீடியாவை பண்ணுறது மீடியா மைக்ரோ ஆர்கனிசம் வளர்க்குறதுக்காக டெஸ்ட்டு தனியாக ஸ்டாண்டர்ட் தனியாக ஒரு ரெண்டு சொல்யூஷனு நம்ம பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன். மீடியாலாம் பண்ணி நம்ம ஆன்டி மைக்ரோபியல் உருவாக்கிட்டதுக்கப்புறம் அது வந்து டெஸ்ட்டு தனியாக ஸ்டாண்டர்ட் தனியாக ரெண்டு தான் பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா. பிரிச்சுட்டு அது மைக்ரோ ஆர்கனிசம் மேலே யூஸ் பண்ணுறாங்க. எப்படியாப்பட்ட பாக்டீரியா மேலே மைக்ரோ ஆர்கனிசம் மேலே யூஸ் பண்ணுவாங்கன்னா பெசிலியஸ், இந்த மாதிரி ஸ்டெஃபைலோகாக்கஸ், எபிடெர்மிஸ், அந்த மாதிரி இந்த ஒரு மைக்ரோ பாக்டீரியா மேலெலாம் மைக்ரோ ஆர்கனிசம் பாக்டீரியா மேலெலாம் யூஸ் பண்ணி அதோட குவாலிட்டி, அதோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணுவாங்க. மருந்து எவ்வளோ நல்லா பொட்டன்சியாக இருக்கா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. ஓகேவா. சரி, இப்போ கப்லேட் மெத்தட் ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து பார்த்துடலாம். ஓகேவா. கப்லேட் மெத்தட்னு சொன்ன உடனே என்ன உங்களுக்கு கப்லேட் மெத்தட் அப்படின்னாவே கப்பில் தான் பண்ணுவாங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளேட்டில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோணுது இல்லையா. கப்லேட் மெத்தட்னா அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு வெர்டிக்கல் கேவிட்டியாக இருக்கிற ஒரு சிலிண்ட்ரிக்கலாக இருக்கிற ஒரு சாலிடிஃபை அகார் லேயர் அதுக்குள்ளே பொருந்தி இருக்கிற ஒரு அதான் அது உள்ளே இருக்கிற ஒரு பெட்ரிக் பிளேட்டில் தான் நம்ம வந்து இந்த கப்லேட் மெத்தட் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து இந்த கப்லேட் மெத்தடில் வந்து 3 லேயர் இருக்கும். ஓகேவா. 3 லேயர் இருக்கும். கீழே அடியில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் லேயர். கீழே இருந்து கனெக்ட் பண்ணின்னு போவோம். கீழே அடியில் இருக்கிறது இப்போ கப்லேட் டயக்ராம் காட்டுறேன். கீழே அடியில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் லேயரு, நடுவில் இருக்கிறது செகண்ட் லேயர். ஓகேவா. உங்கள் மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே அது வந்து தேர்ட் லேயர். 3 லேயர். இந்த ஃபஸ்ட்டுலேயும் தேர்டுலேயும் பார்த்தோம்னா மைக்ரோ ஆர்கனிசம் இருக்காது, வெறும் அகார் மட்டும்தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபஸ்ட்டுலேயும் தேர்டுலேயும். ஓகேவா. இந்த வரி இப்படி இருக்கு பாருங்க கோடு நடுவில், அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசமும் கூட இருக்கும் அகார் கூட. மூணுமே அகார் தான், ஆனால் நடுவில் இருக்கிற லேயரில் மட்டும் மைக்ரோ ஆர்கனிசம் வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே மைக்ரோ ஆர்கனிசம் அது உள்ளே வளரும். மேலே வந்தால் சன்லைட்டு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு மாய்ஸ்டரு மேலே ஏரில் நிறைய இருக்கும் இல்லையா அட்மாஸ்பியரில், அதனால் டிஸ்டர்ப் ஆகி அது எதுனா பாதிப்படையலாம். அதனால என்ன பண்ணுறாங்க, நடுவில் வளர்க்குறாங்க மைக்ரோ ஆர்கனிசம். வளர்த்தா தான் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரக் கரெக்டாக அது அழிக்குதா அப்படின்னு செக் பண்ண முடியும். இப்போ வந்து அது வளர்க்குறாங்க, நடுவில் இருக்கிற லேயரில் மைக்ரோ ஆர்கனிசம் போட்டு வளர்க்க. அதுதான் இந்த 3 லைனில் சொல்லியிருப்பாங்க. படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். நான் படிச்சு காட்டுறேன். தேர்ட் லேயர் பிளேட்ஸ், 3 லேயர் பிளேட் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கும் அந்த மெத்தடில். ஓகேவா. 3 லேயர்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லேயரில் வந்து அகார் வித்தவுட் மைக்ரோ ஆர்கனிசம் தான் இருக்கும். செகண்ட் லேயரில் வந்து வித் மைக்ரோ ஆர்கனிசம்ஸாக இருக்கும். அதுதான் நான் சொன்னது தான் இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்போ வந்து என்னன்னா இது அப்படியே இது ஒன்றா படித்து சொல்கிறத விட நான் கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அதை அப்புறம் இதை படித்து பாருங்கள். ஓகேவா. இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு போரர் தருவாங்க. ஓகேவா. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். ஓகேவா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு போரர் ஒன்று எடுத்துரும். கார்க் போரர்னால் ஒரு ஓட்டை போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அந்த போரர் வந்து ஸ்டெர்லைஸ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு போரர் எடுத்து அதில் வந்து 9 mm. ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 9 இதில் இருக்காது, 9 mmல அந்த போரர் இருக்கும். அந்த 9 mm இருக்கிற போரரை வச்சு நம்ம அந்த அகாரை வந்து இப்படி குத்தி எல்லாம் வெளியே போடுவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கல் அப்போ பண்ணுவீங்க. அதை குத்தி எடுத்து வெளியே போட்டால் இங்கே ஒரு ஓட்டை மாதிரி வந்துடும். ஓகேவா. ஏன் இப்போ ஓட்டை வந்தால் என்ன ஆகும், நடுவில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து அது இப்போ வந்து மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது அந்த ஓட்டை வழியாக வெளியே வரும் இல்லையா. கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம தயாரித்து வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா டெஸ்ட்டு ஸ்டாண்டர்டு, அந்த முன்னாடி சொன்னேன் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸு மருந்து தயாரித்து வச்சுருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் டெஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 தயாரித்து வச்சுருக்கு இல்லையா. அந்த 2த்தையும் எடுத்துகிட்டு வந்து
ஒரு செட் ரெண்டாக பிரிச்சுக்குங்க இதில். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் இல்லையா, டெஸ்ட் சொல்யூஷன் எங்கே, டெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் எங்கே ஊற்றுறோம், ஸ்டாண்டர்ட் எங்கே ஊற்றுறோன்னு. டெஸ்ட்டில் ஒரு ஹோல்லையும் ஸ்டாண்டர்ட் ஒரு ஹோல்லையும் ஊற்றிடுறோம். எதை வச்சு ஊற்றுறோம் அப்படின்னு கேட்டோம்னா யூஸிங் மைக்ரோ பிப்பட். ஓகேவா, இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டைம் பார்த்து மைக்ரோ பிப்பட்டை வச்சு நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்கு டெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னு பிரித்து வைக்கிறது, டெஸ்ட்டு தனியாகவும் ஸ்டாண்டர்ட் தனியாகவும் பிரித்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஒரு 8x2, ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து அது ஊற்றிட்டு நம்ம ஒரு 1 to 2 hours வந்து ஒரு நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடுறோம். கொஞ்ச நேரம் ஒரு 2 times அது தொடாமல் வச்சிடணும். ஏன்னா அது அப்போ தான் கொஞ்சம் நேரம் காயும். ஓகேவா, காஞ்சிட்டு 1 to 2 hours வச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் அந்த நம்ம பண்ணியிருக்கிறது எடுத்துகிட்டு போய் 18 to 24 hours வரைக்கும் இன்குபேட்டட் பண்ணோம். ஓகேவா, எதுலனா அக்கார்டிங் டு ஐபி இந்தியன் ஃபார்மகோபியா பிரகாரம் நம்ம அதை வந்து இன்குபேட் பண்ணி 18 to 24 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 24 hours கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா அது அப்படியே இங்கே சுற்றி ஒரு அடையாளம் வந்திருக்கும். அந்த ஓட்டை போட்டதுக்கும் அந்த மைக்ரோ இது உள்ளே ஊற்றிருப்போம் ஆன்டிபயோட்டிக், அதுக்கு சுற்றி ஒரு லேயர் ஆட்டம் வந்திருக்கும். அந்த லேயர் எதுன்னா நம்ம ஊற்றின மருந்து. இப்போ இங்கே எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், புரியுதா? இந்த ஓட்டையை ஃபுல்லாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். நம்ம இந்த இடம் இருக்கு பாருங்கள், இது வந்து அது க்ளீன் பண்ணியிருக்கிற இடம். நம்ம போட்ட மருந்து வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கில் பண்ணி அழிச்சிருக்கிற இடம். ஓகேவா, இப்போது இது கம்பேர் பண்ணுறாங்க. டெஸ்ட்டு எவ்வளோ அழிச்சிருக்கு. இப்போ இது சின்னதாக இருக்குல்ல, இது ஸ்டாண்டர்ட்னு வச்சுங்க. டெஸ்ட்டு வந்து நல்லா பெருசாக எஃபெக்ட் கொடுத்துருக்கு. அப்போது ஸ்டாண்டர்டை விட டெஸ்ட்டு தான் நல்லா நம்ம ட்ரக்கு வந்து நல்லா க்ளீன் இன்ஹிபிட் பண்ணுது பாக்டீரியா வளர்கிறத. இப்போ நம்ம வந்து வளர்க்குறதுக்காக வச்சுட்டு போயிட்டோம் இன்ஹிபிட். ஆனால் எல்லா இடத்துலையும் மைக்ரோ ஆர்கானிசம் வளர்ந்துருக்கு. டெஸ்ட்டில் வந்து நிறைய இடம் தடுத்துருக்கு, வளராமல் தடுத்துருக்கு டெஸ்ட்டு சொல்யூஷன் ஊற்ற நேரத்தில். ஆனால் ஸ்டாண்டர்டில் ஊற்ற நேரத்தில் கொஞ்சமாக தான் தடுத்துருக்கு. அப்போது ஸ்டாண்டர்டை விட டெஸ்ட்டு தான் நல்ல பொட்டன்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் கம்பேர் பண்ணி கப்லேட் மெத்தடை கம்பேர் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த கம்ப்ளீட் செஞ்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் ஸ்டாண்டர்டு வந்து டெஸ்ட்டோட இதுவாக இருக்குன்னு. அப்படியெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னால், நான் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ரிசல்ட், நம்ம அதை பண்ணி பார்த்தா தான் தெரியும். டெஸ்ட்டு தனியாக ஸ்டாண்டர்ட் தனியாக. ஓகேவா, இது அதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா, ஸ்டாண்டர்டும் அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. நான் அப்படியே காட்டுறது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை அப்படியே சொல்கிறத அப்படியே எழுதி கூட நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஒரு மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ டர்பிடிட்டி மெத்தட் வந்து இப்போ 12 minutes ஆயிடுச்சு. இதில் சொல்லிட்டா அடுத்த வீடியோ போடலாமா? சரி, அடுத்த வீடியோவில் போகிறேன் டர்பிடிட்டி மெத்தட். இதுவே லென்த்தாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டர்பிடிட்டி மெத்தட் அவ்வளோவா கேட்டது இல்லை. இதுதான் கப்லேட் மெத்தட் தான் இம்பார்ட்டண்ட்டு. பார்க்கலாம், டைம் இருந்தால் இந்த வீடியோ போடுறேன், இல்லை 5th lesson போய்டுவோம் கைஸ். ஓகேவா, அவ்வளோதான். இது ஈஸி தான் கப்லேட் மெத்தட். இது வரையும் பார்த்து ரிவ்யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க.